வணக்கம். கோயில்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள தொடர்பு. அத பத்தி பார்க்கலாம். பொதுவா கோயில்கள்ல இறைசக்தி அதிகமாக இருக்கும். இப்போ கோயில்களும், மனிதர்களும், இந்த கோள்களும் இந்த 3ம் எப்படி தொடர்பு பெறுதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு நம்ம திருப்பதி எடுத்துக்கலாம். திருப்பதியில பெருமாளுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அவருடைய அருள்பாலிப்பு அதிகமாக இருக்கு. பெருமாளுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கும். இப்ப திருப்பதி சந்திரன் ஸ்தலம் சொல்லுவாங்க. அங்க சந்திரகாந்த கல்கள் நிறைந்த ஒரு மலைப்பகுதி. அந்த இடத்துல சந்திரனுடைய காந்தத்துவம் அதிகமா இருக்கும். இப்போ சந்திரன் ஒரு ஜாதகத்துல ஒருவருக்கு சந்திரன் உச்ச பலமாகவோ, ஆட்சி பலமாகவோ, திக்பலமாகவோ, குரு பார்வை பெற்றோ அல்லது யோகாதிபதியாக சந்திர பகவான் இருந்துவிட்டால் அவர்கள் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் நிச்சயமாக இருக்கும். இது 100க்கு 70 பேருக்கு சாத்தியமாகும். இதுல ஒரு 30 பேருக்கு சந்திரன் அவயோகியாகவும், சந்திரன் நீச்சமாகவும், சந்திரனுடைய பலம் இல்லாமலும், லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறைவுலையும் கெடுபலன் இருக்கக்கூடிய சந்திரன் ஸ்தான பலமும் ஒவ்வொரு ஜாதகத்தில் இருக்கும். அது ஜாதகத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். இப்படி இருப்பவர்கள் திருப்பதிக்கு சென்று வந்தால் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்காது. சில பேர் சொல்லுவாங்க, திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன், நல்லா நான் நிறைய அதன் மூலியமா நான் பொருள் சம்பாதிச்சேன், தொழில் வளர்ச்சி அடைஞ்சது, அனைத்து நான் சொல்லுவாங்க. ஆனா இதுலயே சில பேர் திருப்பதிக்கு நான் போயிட்டு வந்தேன், எனக்கு போயிட்டு வந்தோடனே உடல்நிலை சரியாம ஆயிடுச்சு, இல்ல ஏதோ ஒன்று நெகட்டிவா சொல்லுவாங்க. இது நடக்கிறது சாத்தியம்தான். அப்போ சந்திரனுடைய கதிர்வீச்சை அங்க அதிகமா வரும். நாம போகும்பொழுது அந்த இடத்துல பெருமாளுடைய ஆசீர்வாதம் பெற்றாலும் அந்த சந்திரனுடைய கதிர்வீச்சு நம்மை மேன்மைப்படுத்தவும் உண்டு, அது நமக்கு தீமை செய்யவும் உண்டு. அப்போ ஒவ்வொரு ஜாதகரும் தன்னுடைய ஜாதகத்தை பார்த்து நமக்கு சந்திரன் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். இதே போலதாங்க அனைத்து கோள்களும், நவகோள்களும் இதே பேட்டர்ன்ல தான். செவ்வாய்க்குன்னு உரிய கோயில் இருக்கு, புதனுக்கு உரிய கோயில் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும், நவகோள்களுக்கும் கோயில்கள் உண்டு. இதே நவகோள்களும் ஒவ்வொருடைய ஜாதகத்துல சுப பலனாக வேலை செய்யும், அசுப பலனாக வேலை செய்யும். அப்ப எந்தெந்த கோள்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு சுப பலன் கொடுக்கக்கூடிய கோயில்கள் எது, கோள்கள் எது தெரிஞ்சு அந்த கோயில்களுக்கு போகலாம். அதே போல அசுப பலன் கொடுக்கக்கூடிய கோள்கள் எது, அந்த கோயில்களுக்கு போய் நிவர்த்தி பரிகாரங்கள் செய்யலாம். அதனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை என்கிட்ட கன்சல்டன்ட் பண்ணுங்க. அது பண்ணும்போது அதனுடைய சுப கோள்கள் என்ன, அசுப கோள்கள் என்ன, உங்களுக்கு உண்டான கோயில்கள் எது நான் கொடுக்குறேன். அந்த கோயில்களில் போய் உங்களுடைய பொருளாதாரம், வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள், கோர்ட்டு வழக்கு, வம்பு வழக்கு அனைத்தையும் நீங்க சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த ஜாதகத்தின் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்க அவசியம் ஒரு கன்சல்டன்ட் பண்ணுங்க. என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு நேரடியா உங்ககிட்ட தொடர்பு கொள்றேன். அது மட்டும் இல்லாம இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.